கறி தோசை சாப்பிட்ருக்கேன். அது என்னடா கறி இட்லி, அதை ட்ரை பண்ணலாம். நான் என் ஃப்ரெண்டு முகப்பேரில் இருக்க இந்த நயம் கறி இட்லி தான் வந்தேன். உள்ளே போனேன், அவங்க கறி இட்லியை தான் வாங்கினேன். இது கூட ஒரு மட்டன் கிரேவியும் சிக்கன் கிரேவியும் கொடுத்துருந்தாங்க. உள்ளே ஃபுல்லாக சிக்கன் ஸ்டஃபிங் தான். ஃபஸ்ட்டு அவங்கள மட்டன் கிரேவியோட தான் வச்சு சாப்பிட்டு பார்த்தேன். டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இவங்களோட மட்டன் கிரேவி சிக்கன் கிரேவியோட சேர்த்து வச்சு சாப்பிட்டேன். இன்னும் டேஸ்ட் பக்காவாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இவங்ககிட்ட எக் கொத்து பரோட்டா தான். அந்த எக் கொத்து பரோட்டா கொஞ்சம் ஸ்பைஸியாக கேட்டதும் அந்த எக் கொத்து பரோட்டா அதுக்கேற்ற மாதிரி ஸ்பைஸியாகவும் கூட அவங்க கொடுத்த மட்டன் கிரேவியோட சேர்த்து வச்சு சாப்பிட வேறு லெவல் டேஸ்ட்டுன்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு இவங்ககிட்ட ஆர்டர் போட்ட தான் கறி தோசை. இந்த கறி தோசை தான் அந்த அண்ணன் கொஞ்சம் சொதப்பிட்டார் மாஸ்டர். கொஞ்சம் கருக்க விட்டார். ஆனால் ஸ்டஃபிங்லாம் நல்லா தான் இருந்துச்சு. கருகுனால எனக்கு அந்தளவு பிடிக்கல. ஒரே ஒரு பீஸ் எடுத்துகிட்டு இவங்க கொடுத்த அந்த மட்டன் கிரேவி சிக்கன் கிரேவியோட சேர்த்து வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வைஸ் கொஞ்சம் ஆவரேஜாக இருந்துச்சு. இவங்ககிட்ட ஒரு மஸ்ட்டு ட்ரை டிஷ் ஒன்று சொல்லுவேன். இவங்களோட கறி இட்லியோட கறி தோசையோடலாம் வேறு லெவல் டேஸ்ட்டு. இவங்களோட ஃப்ரைட் ரைஸ் தான் டேஸ்ட்டு போட்டு கொடுத்தாங்க. சாப்பிட்றது சக்கத்தான் அந்த டேஸ்ட்டு பங்கமானு சொல்லுவேன். இது ஒரு மஸ்ட்டு ட்ரைன்னு சொல்லுவேன். ஃபைனல் டச்சுக்கு ஒரு வீச்சு பரோட்டா கலக்கி சாப்பிட்டேன். நான் கிளப்பேன். நீங்கள் கறி இட்லி எல்லாம் சாப்பிட்டீங்களா?